பக்கம் ஐயோ ஐயோ நம்ம இவ்வளவு தூரம் பண்ண மாட்டான்னு நினைச்சோம் பாடி அதான் நம்ம பாராட்டுறோம். இதே கோயில் நல்லா வழங்கும். கோயில் நிலத்துல பார் நடத்துச்சுங்க. உங்ககிட்ட இருந்து காட்டு யானையெல்லாம் காட்டை மீட்க முடியாம போராடிக்கிட்டு இருக்கு. நீங்க அண்டா கலவான்றத கேள்விப்பட்டிருப்பீங்க, நகர்த்துறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அருவியை ஒரு ஆற்றைய திருடி உள்ள வச்சிருக்க அந்த கும்பல். அப்போ மீண்டும் மீண்டும் கோயிலுக்குள்ள சிலையை காணா, கோயிலுக்குள்ள உண்டியலை காணா. சிசிடிவி கேமராவில் துண்டை போட்டு ஒரு பூசாரி நைஸா உண்டியல காசு எடுக்கிறாரு. அழகர் கோயில் தெரியுமா மதுரையில? அழகருக்கே அவர் பிஜேபி காரன் நாமத்தை போட்டார். உழைக்கிறவன் ஏழையா இருக்கிற ஒருத்தருக்கு நல்லது செஞ்சீங்கன்னா அது சாமிக்கு செய்யற மாதிரி. புரியுதா? ஏன் அண்ணனுக்கு சொல்றேன்னா அண்ணனுக்கு அது தெரியும். ஏன்னா கோயில்ல விளக்கே போடாத கோயில்களை கூட இன்றைக்கு விளக்கறிந்து ஒரு கால பூஜை நடக்குதுன்னா அதுக்கு அண்ணனுடைய உழைப்பு முக்கியமா இருக்கா? எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அதோட அதிரடியா பல வேலைகளை அண்ணன் செஞ்சாரு. எச்ராஜாவே கதறாருன்னா பாருங்களேன். எச்ராஜாவே கதறாரு ஒரு பக்கம் ஐயோ ஐயோ நம்ம இவ்வளவு தூரம் பண்ண மாட்டான்னு நினைச்சோம் பாடி அதான் நம்ம பாராட்டுறோம். இதே மயிலாப்பூர்ல அமிர்தாஞ்சன் ஒரு நிறுவனம், அது கையில பல கோடி ரூபாய் அவங்க வாடகை தரணும். கோயில் நிலத்தை வச்சுட்டு அமிர்தாஞ்சன் நிறுவனம் வாடகையே கொடுக்கல, பெரிய தொழில் நிறுவனம். அப்புறம் அங்க ஒரு ஒயின் ஷாப் நடத்தினாங்க. பாரு கோயில் நல்லா வழங்கும். கோயில் நிலத்துல பார் நடத்துச்சுங்க. அதுக்கும் காசு வரலையா, ஃபுல்லா காசு கொடுக்காம இருந்திருக்கு. அதோட பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்திலே கிரவுண்டு, அதுக்கும் காசு கொடுக்கல. நான் என்ன கேட்கிறேன்னா, கோடிக்கணக்கில் அரசினுடைய இந்த அறநிலையத்துறையினுடைய சொத்துக்களை கபாலீகரம் செய்த ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அது ஒராளி கூட்டமாகவோ அல்லது ஒரு 3% கூட்டமாக கூட இருக்கும். அதை நீங்க எடுத்தீங்கன்னா அது அரசு சொத்து, நியாயம். இந்த அறநிலையத்துறை வேண்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும். இங்க ஜக்கி வாசுதேவ் ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா? ஜக்கி வாசுதேவ் தெரியுமா? ஈசா யோகா மையம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவையில பெரிய சிவன் சிலை இருக்கும். அவர் சிலையில சிவன் சிலை வச்சு விட்டாரு. அவர் அப்படி டெக்னிக்கானவர். அவர் என்ன கதறாரு, இந்த நிலங்களை எல்லாம் மீட்க வேண்டும், கோயில்களை மீட்போம், சேவ் தமிழ்நாடு டெம்பிள்ன்றாரு. உங்ககிட்ட இருந்து காட்டு யானையெல்லாம் காட்டை மீட்க முடியாம போராடிக்கிட்டு இருக்கு. இவர் தமிழ்நாடு கோயில்களை காப்பாத்துறாங்க. அந்த சேகர்பாபு வந்த பிறகு கச்சிப்புன்னு ஆயிட்டார். ஏன்னா அது கரெக்டா வேலை நடக்குது, நம்ம ஏரியாக்குள்ள வந்துடாம நம்ம கச்சிப்புன்னு இருந்துக்குவோம் அப்படின்னு. நீங்க அண்டா கலவான்றத கேள்விப்பட்டிருப்பீங்க, நகர்த்துறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அருவியை ஒரு ஆற்றைய திருடி உள்ள வச்சிருக்க அந்த கும்பல். இவ்வளவு பெரிய திருடங்கள்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்க பூ கட்டாம 2 கோடி ரூபாய் தரணுமா கவர்மெண்ட்டுக்கு? எல்லாரும் நேர்மையா அறநிலையத்துறை அவர் பாதுகாக்கணும்ன்றீங்க. இங்க நம்ம அண்ணன் எச்ராஜா சொல்லியிருக்காரு, அறநிலைய எச்ராஜாவே திட்டக்கூடாதுல, அண்ணாமலைக்கு போயிடும். அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அறநிலையத்துறை பக்தர்களிடம் ஒப்படைங்கள். இந்த பக்திக்கு எப்படி தெரியுங்களா? தூத்துக்குடியில பிஜேபி கார பக்தர் ஒருத்தர் அந்த கோயில நேர்ந்து விடுவாங்கல்ல ஆடு மாடலாம், மொத்தமா நைட்டோட நைட்டா களவாண்டு வண்டியில ஏற்றி போய் விற்கிறது. அவர் சம பக்தர். இன்னொருத்தர் அரங்காவலர், அவர் பிஜேபி காரர் தான். அவர் என்ன பண்றாரு, அரங்காவலரா இருந்திருக்காரு. அந்த கோயில அரசு எடுத்துக்கிடுச்சு. அப்ப கோயில் சொத்தெல்லாம் ஒப்படைக்கணும்ல. 300 பவுன் நகைங்க தூத்துக்குடியில தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசாங்கமும் நீதிமன்றம் கதறிக்கிட்டு இருக்கு. எப்ப அந்த நகையை கொடுப்பா, எப்ப அந்த நகையை கொடுப்பா. பூக்கட்டு அக்காக்கிட்ட வந்து 2 கோடி கேட்கிற அரசாங்கம் அவங்க எல்லாம் மிதிச்சு வாங்கலாம்ல, ஆனா வாங்க முடியாது. ஏன்னா ஏழைக்கு எந்த இழப்பா இருக்கிறாங்க தான் நம்ம கண்டு தெரியும். இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அண்ணன், அவரும் பிஜேபி தான். ஒரே ஒரு நிமிஷம் தண்ணியை கடகடன் கொடுங்க, உசுரை கொடுத்து ஒரு ஆள் பேசிட்டு இருக்கேன். அழகர் கோயில் தெரியுமா மதுரை?
கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வேர்வை சிந்தி குடும்பமே உழைச்சு நான் ஓட்டை போட்டு ஒரு வீடை கட்டி வச்சிருக்கோம். குடும்பமே உழைச்சு இந்த ஓடு ஒழுகுதே ஒரு கல்லு வீடா மாத்துவோம்னு கல்லு வீடா மாத்தி வச்சிருக்கோம். குடும்பமே உழைச்சு ஒரு கூரையாவது இருப்போம்ப்பா, நமக்கு எரிவலையா இருந்தாலும் தனிவலை வேணும் அப்படின்னு போய் உட்காரோம். இங்க வந்து 2 கோடி ரூபாய் கேட்டா நான் எங்க வருது? ஒரு வீடு வச்சிருக்கோம் 10,000 ரூபாய் நீங்க வாடகை போட்டா அதுக்கு நல்ல பங்களால போய் நாங்க குடி போயிட்டு போறோம். வாடகை 10,000 ரூபாய் கொடுத்தா மெச்சு போய் கொடுப்பாங்களா 2 பெட்ரூம் இருக்கிற வீடு? ஏன் தன்மானத்தோடு நான் வாழ்வேன். எனக்குன்னு இருக்கிற இடத்துல தலை நிமிர்ந்து யாருக்கும் கொஞ்சமும் கூச்சப்படாம என் வாழ்க்கையை வாழணும்னா இந்த தன்மானத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை அரசுதான் மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அதுதான் சமூக நீதி அரசு. அப்ப தன்மானத்தோடு வாழ்வதற்கான சூழலை அரசு உருவாக்கி கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அண்ணன் சேகர்பாபு நிச்சயமாக அவர் பாவம் பழிக்க அஞ்சுறவர் எனக்கு தெரியும், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர் எனக்கு தெரியும், சாமானிய மக்களினுடைய கண்ணீரும் அவருக்கு புரியும். சின்ன இடத்துல இருந்தா மேல வந்தார். எனவே ரொம்ப எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அண்ணன் செய்வார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு அடையாளப்படுத்தும் முகமாக இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அரசு சமூக நீதி அரசு மற்ற அரசுகள் செய்த தப்பை எல்லாம் தொடர்ச்சி சரி செய்கிற அரசாக இருக்கிற காரணத்தினால் உரிமையோடு கோரிக்கை வைக்கிறோம். எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். தன்மானத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை அரசு உருவாக்கி கொடுக்க வேண்டும். எனவே இந்த போராட்டம் இல்லாம வாழ்க்கை கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்கொலை கிற்கொலைன்னா தீர்வு இல்லை. போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. போராடி தோத்ததா வரலாறு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. போராடி நம்ம எந்த தோத்தது கிடையாதுங்க, வரலாறு கிடையாது. இன்னும் சொல்றேன், புரட்சி எல்லாம் பணக்காரங்க வந்து பேசி செஞ்சது இல்லை. உழைக்கிற ஏழை எளிய மக்களால் தான் உலக நாடுகளை புரட்சி தோன்றி இருக்கிறது. அவ்வளவு வலுவானவங்க நம்ம. தொடர்ந்து கோரிக்கையை முன்வைப்போம், போராடுவோம். இந்த கோரிக்கை வென்றெடுக்கிறவரை போராட்டம் தொடரட்டும். நாங்கள் உங்களோடு இருப்போம், வலிமையோடு களத்தில் நிற்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.